ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதைக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கதையிலே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு விஷயத்துலேயும் பாசிட்டிவ் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. நம்ம எல்லாருமே தனக்குள்ளே இந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறத விட மற்றவங்க சொல்லும்போது தான் அதோட பயம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், நடக்குது அப்படின்னா சரி, அதை பற்றி எந்த யோசனையோ அதை பற்றி எந்த கருத்துமோ உங்ககிட்ட இல்லாதப்ப அது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எல்லாம் டென்ஷன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த தாட்டே வரும் இல்லைங்களா. எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமாக கொண்டு போனாலும் மற்றவங்க பேசுகிற பேச்சில் தான், நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணுறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பார் அப்படின்வாங்க. நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன யதார்த்தமாக நடக்கிற விஷயங்கள் கூட நம்ம ஐயோ அதால் தான் வந்துருச்சோ, நான் அப்போவே சொன்னாங்க, இதை நம்ம கேட்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவை பற்றி யோசிக்கவே விடாமல் நம்ம ஆளுங்க அதை தடை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மாதிரி சொன்னால் என்ன நடக்கும், அது மாதிரி கேட்டதுனால அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்றத முழுமையாக இந்த கதையில் கேளுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறத கேட்கலாமா வேணாவா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணலாம். சரிங்களா, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர், அவருக்கு திருமணம் ஆகிய ஒரு 15 வருஷமாகி கூட குழந்தையே இல்லை. அதனால் ரொம்ப கோயில் குளங்கள் எல்லாம் போகிறாரு. போய் தெய்வ பிரார்த்தனையில் ஒரு குழந்தையும் பிறக்குது. அவரும் நல்லபடியாக வளர்க்குறாரு. அந்த இளவரசருக்கு எல்லா பாசமும், ஏன்னா குழந்தை இல்லாமல் பிறந்தவராச்சே, அதனால் நிறைய பொத்தி 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 அவருக்கு வேண்டுன்றதை பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே செய்கிறாரு. திருமண வயதும் வருது. அப்போ சரி, நம்மளுக்கு தான் வயசாயிடுச்சு, நம்ம பொறுப்பையும் தன்னோட பதவியும் தன்னோட பையனுக்கு முடிசூட்டி நம்ம கண்குளிர அழக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினைக்கிறாரு. அப்போ சரி, ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு நம்மளோட பொறுப்பை தன்னோட இளவரசரான மகன்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரண்மனை வாயில் வாசலில் ஒரு சவுண்டு வருது. என்னடா ஏதோ சத்தம் நடக்கிற மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அவசர அவசரமாக வராரு. காவலாளர்கள் அந்த மனிதனை உள்ளே விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்பட்ட பிரச்சனை தான் அது. அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரியும் தெரியல, சாதாரண மனிதன் மாதிரியும் தெரியல. சரி, இவரை எப்படி அரண்மனைக்குள்ள விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவலுக்காக நின்றுட்டுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவர் நான் உள்ளே போகணும், அரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அரசரும் அங்கே வராரு. ஏப்பா என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அரசே இவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அரசரை பார்க்க முடியாதுன்னு, ஆனால் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ நேரமாக எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் காவலர் சொல்கிறாரு. உடனே அரசர் என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்னை பார்க்கணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அரசே, உங்கள் பையனுக்கு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பொத்தி பொத்தி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு இளவரசருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அந்த துறவி. என்னப்பா சொல்கிற, என்ன கண்டம், ஏன் திடீர்னு இப்படி பொசுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அரசே, இன்னும் 48 நாட்களில் உன்னோட இளவரசருக்கு மரணமே ஏற்படுற அளவுக்கு ஒரு கண்டம் இருக்குது. அதிலிருந்து நீ பாதுகாக்கணும், உன் பையனை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, இன்னைக்கு பிறந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு 48 நாட்கள் அதை சீரும் சிறப்பமாக பார்த்துக்கிட்டு தினமும் காலையில் எழுந்த உடனே அந்த ஆட்டுக்குட்டியோட முகத்தில் தான் நீ முழிக்கணும். அந்த மாதிரி 48 நாட்களும் அதை ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்துக்கிட்டு அப்படின்னா 49வது நாள் தெய்வத்திற்கு அதை பலியை கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனோட கண்டம் தீரும்.
அப்படி 48 நாட்களுக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன் பையனும் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு அந்த துறவி. இதை கேட்ட உடனே அரசருக்கு ஒரே மன உளைச்சல். என்னடா பண்ணுறது, போயும் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெற்ற ஒரு மகனுக்கு இவ்வளோ பெரிய கண்டம் அப்படின்னா நம்ம என்னடா பண்ணுறது, எங்கே போய் சொல்கிறது, எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பெரிய கேள்வி. சரி, அவர் தானே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, வளர்த்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவலாளர்களை அழைக்கிறாரு. போய் இன்னைக்கு பிறந்த ஆட்டுக்குட்டியை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த துறவி சொல்லிட்டு போனதை அரசர் அரசகிட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி 48 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நம்ம மகனை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னோடனே அரசிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ ஆட்டுக்குட்டியும் கொண்டு வராங்க. கொண்டு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட இளவரசருக்கு பெரிய கஷ்டம். மனம் நொந்து போகிறாரு. ரொம்ப கவலைப்படுறாரு. என்னடா நம்மளோட வாழ்க்கை 48 நாட்களுக்குள்ளே முடிய போகுதா? எப்படி நம்ம 48 நாட்களுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை வாழ முடியும்? எதுவுமே அனுபவிக்காமல் எதையுமே சாதிக்காமல் நம்ம இறக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அந்த மன உளைச்சல் நாளாக அவர் உடலையும் குடைக்குது. ரொம்ப உடல் மெலிஞ்சு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுக்கும் அளவுக்கு போயிடுறாரு. உடனே அரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம பையனுக்கு எந்த கண்டமும் கிடையாது. இருந்தாலும் அந்த துறவி சொல்லிட்டு போன ஒரு வார்த்தைக்காக நம்ம அரசனும் நம்ம மகனும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது தவறு. இதை நம்ம எப்படியாவது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நம்ம இந்த அளவுக்கு கூனி குறுகி உடல் மெலிஞ்சு ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கிற அளவுக்கு நம்ம பலவீனமான மகனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னோட மகனை பார்க்க போகிறாங்க. போய், விக்ரமா, உன்னோட திறமைக்கும் உன்னோட வலிமைக்கும் இதுதான் உன்னோட செயலா? யார் என்ன சொன்னாலும் அதில் நேர்மறையான விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். அதை விட்டுட்டு இவ்வளோ வீரம் வாய்ந்த என்னோட மகன் அவர் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தைக்காக இப்படி படுக்கையில் படுக்கிறது நியாயமா? உன்னோட வீரம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்குறாங்க. அப்போ தான் இளவரசருக்கு ஒன்று புரியுது. நடக்க போகிற விஷயங்கள் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக யோசிக்கிறத விட்டுட்டு எதிர்மறையாக ஏன் யோசிக்கணும்? அம்மா சொல்கிற மாதிரி நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோமோ, நிறைய வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்களை கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறோம். அப்போ இளவரசி சொல்கிறாங்க, அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, ஆட்டுக்குட்டியை 48 நாள் ரொம்ப அழகாக வளர்த்து அதோட ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு உறுதி செய்வோம். அது நல்லபடியாக வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் 48 நாட்களுக்கு அப்புறம் 49ஆவது நாள் அவர் பலி கொடுத்தா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? ஒரு கேள்வின்னு இருக்கும்போது அதுக்கான பதிலும் இருக்கத்தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது எதிர்மறைன்னு ஒன்று இருக்கும்போது நேர்மறையும் ஒன்று இருக்க தானே செய்யும். இப்படியெல்லாம் இருக்கிறது உன்னோட வீரத்துக்கு அழகா? ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட வாழ்க்கை இப்போ தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. அப்போ தான் தன்னோட தவறை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட உடல்நிலையில் நலம் பெற ஆரம்பிக்கிறாரு இளவரசர். ஆட்டுக்குட்டியும் ரொம்ப அழகாக வளர்த்துக்கிட்டே வராரு. அதுவும் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 48 நாட்கள் எப்படி போச்சுன்னே தெரியல இளவரசருக்கும் அரசிக்கும். நாட்கள் ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கு. 49ஆவது நாளும் வருது. உடனே சரி, இதை பழி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசிக்கும் இளவரசருக்கும் 48 நாட்கள் தன் கூடயே இருந்த ஆட்டுக்குட்டியை பழி கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னோட வாழ்க்கைக்காக ஒரு நாட்டுக்குட்டியோட வாழ்க்கையை இழக்கிறது சரியா? இது தவறானது. என்ன வந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும். ஒரு ஆட்டுக்குட்டியை பழி கொடுத்து என்னோடய வாழ்க்கையை நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் செய்கிறாரு. அப்போ
அரசருக்கும் அதுவும் சரியாக பட்டுச்சு. சரி, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து இவ்வளோ நாளாக நம்ம கூடிய அழகாக வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க அவருக்கும் விருப்பம் இல்லை. உடனே காவலாளரை அழைக்கிறாரு. அழைச்சி அந்த துறவி எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க. அவர்கிட்ட இந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறதை தவிர வேறு எதையாவது உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காவலர்களை நாலாபுறமும் அனுப்புகிறாரு. எப்படியோ ஊர் முழுக்க தேடி கண்டுபிடிச்சி அவரையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் காவலர்கள் மட்டுமே திரும்பி வராங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அரசர் கேட்குறாரு, எங்கே காவலரையே அந்த துறவி அப்படின்னுட்டு. அவர் வரல அரசரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரலை? துறவியை பார்த்தீங்களா? பார்த்தோம். பேசுனீங்களா? பேசணும். அப்புறம் ஏன் வரலை? ஏன்னா அவர் புத்தி சுவாதனமற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலர்கள் சொல்கிறாங்க. அப்போ அரசருக்கு ஒரு நொடி ஒரு புத்தி சுவாதனமற்ற ஒரு நபர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக 48 நாட்கள் எவ்வளோ பெரிய நரகத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக யாருன்னு தெரியாமல் முன்பின் தெரியாத ஒருத்தர் அவர் சுயநிலவோடு இருக்காரா இல்லையா அப்படின்றது கூட அவர் பேசும்போது கண்டுபிடிக்க முடியாத அரசர் அவர் பைத்தியமாக ஊரெல்லாம் சுற்றி சும்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ தான் தன்னோட தவறை உணர்றாரு. யார் என்ன சொன்னாலும் நடக்க போகிறத யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசும் வார்த்தைகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மரணத்தை கூட பார்த்துட்டு வர அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு அப்படின்றத அவர் உணர்றாரு. அப்பயே யோசிக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம பேசும் வார்த்தைகளையும் சரி, தனக்காக யாராவது பேசும்போதும் அதில் எது நேர்மறையோ அதை மட்டும் பேசுவோம், அதை மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு போய் தன் மனசில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா இப்படி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நல்லபடியாக உணர்றாரு. நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மனசில் எந்த ஒரு கள்ளக்கபடமும் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போனார். அவருக்கே அது என்ன சொல்கிறேன்னு தெரியாத ஒரு சுயநிலவற்ற ஒரு மனிதர். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் எவ்வளோ இது பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே ஒன்று சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியாமல் நம்ம வார்த்தைகளை விட்டுடுறோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் தனக்கு எவ்வளோ வழிகள் உண்டோ அதே வழிகள் தான் மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றது யோசிச்சாவே மற்றவங்களுக்கு நல்லது சொல்லனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் காராதுப்பா, இதெல்லாம் வயகாதுப்பா அப்படின்னு சொல்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அது நடக்கும்போது அப்பாவே அவள் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லும்போதும் அதே வழி தானே அவங்களுக்கும் இருக்கும். நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாவது நல்ல வார்த்தைகளே பேசுவோம், நல்லதே நினைப்போம். எல்லாருக்குமே இனிமையான காலை வணக்கம். நன்றி, வணக்கம்.